ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இது ஷார்ட் ஃபிலிம் ரிப்ரசன்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆஃப் த டே. இன்றைக்கி என்ன ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேங்க. ஒன் சைட் லவர்ஸ் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட போய் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அவங்க ஏற்றுக்கலையா நீங்கள் தைரியமாக இருங்க. ஒரு நாள் அவங்க உங்ககிட்டயே திரும்பி வருவாங்க. ஏன்ட்டு நான் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்க கூடயே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இருந்துட்டு எங்கோ தான் அவங்களோட சோல்மேட்டை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினி தான் கடைசியில் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேருவாங்க. அதுக்கு இருந்துட்டு அவங்க தாத்தா தான் ஹெல்ப் பண்ணுவார். பட் இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்லி காதலி. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு இந்த ஒன் சைட் லவ்வை பொறுத்தது. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ்வை இருந்துட்டு நம்ம ரொம்ப லவ் பண்ணுற ஒருத்தங்களை நம்ம பக்கமே வச்சுருப்போம். பட் நம்ம வேறு எங்கெங்கோ வேறு யாரையோ சோல்மேட்டாக தேடிட்டு இருப்போம். பட் நம்மளை ரொம்ப விரும்புகிறவங்க நம்மளுக்கு இங்கே தான் இருப்பாங்க. பட் நாம் எங்கெங்கோ தேடிக்கிட்டு இருப்போம்ல, அது மாதிரி தாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமே இருந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு இருந்துட்டு அவங்க ரொம்ப லவ் பண்ணுற ஒருத்தங்க அவங்க பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. பட் அவங்க எங்கெங்கோ தேடிட்டு இருப்பாங்க. அது நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் கூட சந்திப்பாங்க. பட் இது இவங்க எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினி இருந்துட்டு அவங்க காலேஜ் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட அண்ணனை இருந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்காது. இது அந்த ஒன் சைட் லெவலில் இருக்கிற அந்த ஒன் சைட் லெவலில் இருக்கிற அந்த பதட்டமாக இருக்கிறது, பேசும்போது அந்த படப்படன்னு வர்றது, அது மாதிரி இருந்துட்டு நம்ம ஹீரோயினி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க இருந்துட்டு போய் பேச மாட்டாங்க நம்ம ஹீரோக்கிட்ட. அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க மனசை தைரியப்படுத்திட்டு நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இருந்துட்டு அது என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைனருங்க. இப்படி இந்த ஒன் சைட் லவர்ஸ்க்குன்னு ஒரு தனி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசிக்கிற மாதிரி பேசி பார்த்து நம்ம ஒரு ஹாப்பி அடைஞ்சிப்போம் அப்படி இருக்கும் இல்லைங்க. அதுவுமே இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு அழகாக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நம்ம ஹீரோக்கு எப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க. அந்த ட்ரையல்ஸ் இருந்துட்டு அவங்க சொல்லி பார்க்கறது, அதனால அவங்க சந்தோஷமாகிறது, அதனால ஒரு வெட்கப்படுறது, அது எல்லாமே ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட சினிமாட்டோகிராஃபி அதை பற்றி சொல்லணுன்னா, இது இருந்துட்டு ஒரு நார்மலான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு லவ் ஸ்டோரி. அது எவ்வளோ லவ்லியாக காட்ட முடியுமோ அவ்வளோ லவ்லியாகவே காட்டியிருந்தாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்துட்டு முக்கியமாக இருந்துட்டு இடையில இந்த மணிரத்னமோட படத்தோட ஒரு சீன்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாமே பார்க்கும்போது ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ்லியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படின்ட்டு தோணும். இது ஹீரோயினி தாங்க ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அந்த வந்து நினச்சி பார்த்து பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லைங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இந்த எக்ஸ்ப்ரெஷன் காட்டியிருப்பாங்க. இந்த ஹீரோவுக்கு இருந்துட்டு அவ்வளோ இதில் ஒரு மெயின் ரோல் கொடுத்து எடுக்கலை. ஸோ ஹீரோ ரொம்ப கம்மியான ஃப்ரேமில் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஹீரோயினி தான் இருந்துட்டு ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினி அண்ட் ஹீரோயினியோட ஃப்ரெண்டு, அதாவது ஹீரோவோட தங்கச்சி, அவங்களுமே இருந்துட்டு அந்த ஒரு கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் உண்மையான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்குங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட எண்டில் இருந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வருங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அது இருந்துட்டு என்னடா நம்ம இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நினச்சிருப்போம். பட் அது அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். அது ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இருந்துட்டு நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தே தெரிஞ்சுக்கணும். இந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்து நான் இருந்துட்டு நான் பார்த்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு ரேட்டிங்ஸ் தர போகிறாங்க. அதாவது 10/10 இவ்வளோ அப்படின்ட்டு. நான் இப்போ பார்த்த இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்துட்டு 10/7 தராங்க. நீங்கள் என்ன ரேட்டிங் தரீங்க அப்படிங்கிறதே இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட சோல்மேட் யாரா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.